அவங்க வந்து நிக்சனுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இதுங்களுக்குள்ளேயே அதுங்க சொல்லி அப்படியே ஒரு சேஃபான விளையாட்டு விளையாடி இது பண்ணலாம். இதுங்களாம் புத்திசாலியா இதெல்லாம் வந்து பார்க்குறோம் நம்ம எல்லாரும் முட்டாள் மாதிரி பிரதிபலிக்கிற மாதிரியே வேலையை பார்க்குறதுங்க. இதுங்க முதல்ல உங்களை சீக்கிரம் குத்தி அனுப்பணும். இல்லை வேறு பிக் பாஸில் வெளியே டக்கு தள்ளி கிளம்ப டபுள் வீக்ஸ்னா போட்டு டக்கு தள்ளி விடுங்க. அதுக்கப்புறம் ஐயா கமலஹாசன் பண்ண டூ அப்படின்னு கூட ஒரு துப்பலை மூஞ்சில் பூர்ணிமா மூலம் அது மட்டும் தான் மிச்சம். ஒன்று ஒரு விஷயத்தை இந்த மாதிரி ஃபேவரட்டிசம் பண்ணால் அவருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டால் நான் எப்படி பண்ணதுன்னா அப்போ அவங்க பண்ணது என்னது, அர்ச்சனா எப்படி சொன்னதுன்னா அப்போ அது என்னது, நீ அதை ஏன் கேட்குற, நீ ஏன் பண்ணதுன்னு உனக்கு கேட்குறாங்க அப்படின்னா அதுதான் அந்த பூர்ணிமா வளர்க்காதவர்கிட்ட பதிலே கிடையாது. அப்போ நீ இந்த மாதிரி எல்லாரும் ஈத்தர கேமுக்கெல்லாம் என்னால் மட்டும் கொடுக்க முடியாது. ஐயா கமலஹாசன் துப்பாத குறைய கேட்குறப்பல அப்போ கூட புரியாமல் பேசிட்டே இது தயவு செஞ்சு அதுக்கு வெளில போடுங்கடா, ஏன்டா அந்த கொத்துவை உள்ள வச்சு உயிரை வாங்க. யோகேஷிகாமணி மாதிரி பேசுகிறேன். பூர்ணிமா உனக்கெல்லாம் மாணவி நிலைமை இல்லையா, ஒரு தப்பை வந்து ஏன் அவ்வளோ தூரம் அதை வந்து உண்மைப்படுத்துறதுக்காக அப்படியே பேசுகிற, அது வந்து தப்பே இல்லாத மாதிரி உனக்கு கொஞ்சமாக சூடு சொல்கிறேன் இருக்குதா, இல்லை கொஞ்சமாக மண்டையில் ஏதாவது இருக்குதா, இல்லை எதுவுமே இல்லாமல் இப்படி பேசுறியான்றதா சுத்தமாக தெரியும். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தி ஷோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வெளியில் போயிட்டாங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சண்டே இல்லை, இன்றைக்கி நம்மளுக்கு எடுத்தாப்பில் என்ன விளையாட்டு வச்சாங்கன்னா அனன்யாவும் விஜயும் அவர்களும் உள்ளே வந்துருக்காங்க. இல்லை யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டை வச்சாங்க. அந்த விளையாட்டுக்கு எல்லாருமே பதிலாக சொல்கிறாங்க. போஸ்டரில் இருக்கிற இருவரும் ஒயில்டு கார்ட்ஸாக உள்ளே வந்தவங்க. வந்த உடனே உங்கள் பேரில் சில விமர்சனங்களையும் சில சுட்டி காட்டுதல்களையும் செய்தார்கள் இவர்கள். இவங்களுடைய விமர்சனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்கள் தன்மை அல்லது பெருந்தன்மை. இப்ப இதுல 2 கார்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரா இவங்க தொடர்ந்து இங்க வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டே பேக் அப்படிங்கறத அந்த படத்து மேல வைக்கலாம். இல்ல இவங்கனால இந்த விளையாட்டுல எந்த விதமான இம்பாக்டும் ஏற்படல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோ பேக்னு ஒரு கார்டு இருக்கும். அப்புறம் விசித்ரா என்ன பண்ணோம்னா விஜய் வந்துட்டு இந்த மாதிரி என்னை பற்றி இந்த சண்டைக்கு போல வரல, அது என்ன நடந்ததுன்னே தெரியாது, அவர் வேறு மாதிரி ஒன்று விளையாடுறாரு, அது எனக்கு வந்து சேஃபே இல்லாத மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லி என்னை வந்து அவர் ஃபுல்லாக்குற முட்டாளாக்குற மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு அவர் இருந்தால் வந்துட்டு அன்சேஃப் அப்படின்ற அதான் சொல்கிறது, அவர் இருந்தால் எனக்கு வந்து என் கேமுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்ற மாதிரி விஜய் வெளித்தடுறதுக்கு விசித்ரா முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க பண்ணுற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா உடனே அவர் வெளில போயிடணும். நீங்கள் முதல்ல வெளில போங்க. ஒரு மாதிரி ஒரு நார்மலா அப்படி சொல்லி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் பேசும்போதும் வந்து வெரி குட் கேம் அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஐ ஃபெல்ட் அவர் இந்த விஷயத்துல வந்து நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணலன்றப்போ அப்போ எனக்கு புரிஞ்சுது மேபி அவர் எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னுடைய ஒரு பிளஸ்ஸை வந்து எப்படி இங்க மைனஸ் ஆக்கலான்னு ஒரு கேமா அவர் விளையாடுறாரோன்றத எனக்கு வந்து ஒரு ஃபீல் வர்றதுனால ஐ திங்க் ஹி ஷுட் கோ பேக் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜோவிகா, பூர்ணிமா, மாயா எல்லாரும் இப்போ உடனே அனன்யாவுக்கு வாசிக்க ஆரம்பிச்சாச்சு. அனன்யா இருக்கட்டும், விஜய் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காப்புல, அதனால் அவர் இருந்தாலே எங்களுக்கு வந்து டேஞ்சர் தான். அனன்யா வந்துட்டு அவங்களோட ஹோம் ஒர்க்கே பண்ணல, அது எங்களுக்கு நல்லா தெரியுது. நீ பார்க்கலன்னு அவளை பார்த்தியா, அவள் ஒரு கேம் விளையாடுறா, ஒன்றால் அந்த கேம் விளையாட முடிஞ்சா இருக்கணும். ஏன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயராக வந்துட்டு விஜய் வெளில துரத்திட்டான், திரும்பி உள்ளே வந்துட்டான்ற வைத்தறிச்சலே இது 3 சுற்றுதுங்க. இதில் வேறு எப்படியாவது அனன்யா பக்கத்தில் வச்சுட்டா கூட கடைசியில் தட்டி விட்டுருவாங்க, இவன் தான் வெயிட் ஆகிறான், இவன் முதல்ல வெளில தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டு முயற்சி பண்ணுதுங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். சார் எனக்கு கேட்டால் நான் 2 பேருக்குமே கோ பேக் தான் கொடுப்பேன். பட் நான் அனன்யாவுக்கு ஸ்டே பேக்கும் விஜய்க்கு ஏன் கோ பேக் கொடுத்தேன்னா, விஜய் வந்து வெளியே சில விஷயங்கள் பார்த்துட்டு வந்து உள்ள வந்து சில எதெல்லாம் சொல்லணும் சொன்னா ஒரு கேமுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறத மட்டும் பண்றாரு தவிர கேமா வேற எதுவுமே பண்ணல அப்படின்னு எனக்கு தோணுது. அனன்யா வந்து பார்க்கல எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து பார்த்துட்டு வந்த வைல்ட் கார்டை விட பார்க்காம வந்த வைல்ட் கார்டு எனக்கு சேஃப். அதனால நான் அவங்களுக்கு ஸ்டே பேக் கொடுக்குறேன். அப்புறம் விஜய் எடுத்து வச்ச பாயிண்ட் சூப்பரான பாயிண்ட். நான் ஒவ்வொருத்தரும் எப்படி அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இவங்க கேட்டோன்னெலாம் அப்படியே அந்த கேம் எடுத்து கொட்ட முடியாது. எப்போ எனக்கு தேவையோ அப்பப்போ அதை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் சார், நான் ஒன்றும் விளையாட தெரியாமல் கிடையாது அப்படின்றத பாயிண்ட்டை சரமாரியாக தூக்கி வீசினாப்ல அப்படியே எல்லா மூஞ்சி செத்து போன மாதிரி அப்படியே சுருங்கி நெருங்கி போயிடுச்சு. மாயா பூர்ணிமா வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஐயா கமலஹாசன் கேட்டாப்புல யார் வந்துட்டு ஃபேவரிசம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ரவீனா குட்டி என்ச்சி சாரமாரியான பதில். அது என்சாப்பில் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இங்கே யார் ஃபேவரிட்டிசம் பண்ணுறது சார், எல்லாரும் அவங்க சுயநலத்துக்காக ஒருத்தர் ஃபேவரிட்டிசம் மாதிரி யூஸ் பண்ணி கடைசியில் தூக்கி எரிஞ்சு மாட்டி விட்டுருதுங்க, இதுதான் இங்கே உள்ள நடக்கிற தெளிவான விஷயம் அப்படின்றத அப்படி தேங்காவை போட்டு ஒருத்த மாதிரி ரவீனா குட்டி அருமையாக சொல்லுது. அது அப்படியே மண்டே ஏன்னா பூர்ணி மாட்டிட்டு இருந்துச்சு, மாயா ஆட்டிட்டு அது 2 தான் இந்த திருட்டு வேலையை பார்க்குதுங்க. அதனால தான் அதை அப்படியே மண்டே ஆட்டிக்கிட்டே இருக்குதுங்க. ஆனால் பூர்ணி அதை சொல்கிறது ரவீனா குட்டி இந்த வயசில் இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியாக பேசுறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு இவ்வளோ மெச்சூரிட்டியாக அந்த பொண்ணு இருக்குது அப்படின்னு. பட் அது ஆக்சுவலா இல்லன்றது எனக்கு மட்டும் தெரியும் சார். லைக் எனக்கு நான் வெளில இருந்து வந்தனால அது ஒரு விஷயம் தான், அதுதான் விஷயம்னு இல்லைன்றது இருக்கு. என்னோட 3 டாஸ்க்லயும் நான் வின் சார். ஐ டிட் மை பெஸ்ட். இங்க ஏதாவது பிரச்சனை வரும்போது விஷ்ணு அண்ணாக்கும் அர்ச்சனாக்கும் வந்த பிரச்சனை இல்லை, நான் ஒருத்த மட்டும் தான் போய் நின்னது நடுவில்.
வேற யாருமே நிக்கல. நான் என்னோட விஷயத்த பொறுமையா தான் சார் பண்ண முடியும். எனக்கு அது எப்ப பாசிட்டிவா இருக்கும் போதுதான் நான் அதை அட்டாக் பண்ண முடியும். எல்லாத்துக்காகவும் நான் தூக்கி வெளியில போட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த காஃபி இந்த கப்பு மேட்ரு ஒன்று நடந்தது. அதை வந்துட்டு ஐயா கமலஹாசன் வந்துட்டு கூப்பிட்டு கேட்கும் போது மாறி மாறி ஒவ்வொருத்தர் பதில் சொன்னாப்புல. அவரே டென்ஷன் ஆகி அசிங்கமா இருக்கு, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஏன் செய்யல அப்படின்னு கேட்டா அவங்க ஏன் செய்யல அப்படின்ற மாதிரி நீங்க கேட்குறீங்க. இது வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு, வேலைக்கே ஆகாத மாதிரி இருக்குது, செஞ்ச தப்ப உணரவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி கிழி ஐயா கமலஹாசன் கிரிக்கிறாப்புல. அப்பயும் ஈனமான இல்லாமல் வந்துட்டு நம்ம இந்த பூர்ணிமாவும் மாயாவும் வந்து அதுக்கு முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்கு. இன்னொன்று இந்த விக்ரம் பையன் வேற, ஐயோ டார்ச்சரா உங்களோட அந்த கப்பு மேட்டர் எனக்கு புரியல சார். இது புரிஞ்சு சார், இது நான் ஒத்துக்கிறேன் சார். அர்ச்சனா தெளிவுபடுத்துங்க, புரியலையா? கப்பு விஷயமா? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கெல்லாம் எல்லாருமே கப்பை வாஷ் பண்ணி எக்ஸாம்பிள் நடந்த இன்சிடென்ட் கப்பை வாஷ் பண்ணி வைக்கிறோம். அன்னைக்கு காலையில வந்துட்டு மாயா வந்து நான் கப்பை கழுவுல, எனக்கு வந்து வேற கப்ல ஊத்தி தரேன். உடனே விக்ரம் போயிட்டு அப்படியா நான் வந்து இன்னொரு கப்ல இருக்கு அதுல பாதி கப்பு ஊத்தி தரேன். வெளியில போய் பார்த்தா அங்க கிடக்குது சார் அவங்களோட. அப்போ விக்ரம் ஃபேவரட்டிசம் பண்ணிருக்காரு சார். அதாவது இங்க இவங்க ஹெட் சார், இவங்களோட ஃபாலோவர்ஸ் சார், இவங்க சொல்றத அவங்க எல்லாம் செய்வாங்க சார். நல்லா நைஸ் சார், எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு சார். அப்புறம் மாயாவும் பூர்ணிமாவும் நான் வந்துட்டு இவங்களுக்கு பூர்ணிமாவுக்கு பண்ணுறோம், அது மாயாவுக்கு பண்ணுறோம், அவங்க வந்து நிக்சனுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இதுங்களுக்குள்ளேயே அதுங்க சொல்லி அப்படியே ஒரு சேஃபான விளையாட்டு விளையாடி இது பண்ணலாம். இதுங்களாம் புத்திசாலியா இதெல்லாம் உட்காந்து பார்க்குறோம், நம்ம எல்லாரும் முட்டாள் மாதிரி பிரதிபலிக்கிற மாதிரியே வேலையை பார்க்குறேங்க. இதுங்க உங்களை சீக்கிரம் குத்தி அனுப்பணும். இல்லை வேற பிக் பாஸ்ல வெளியே டக்கு டக்குன்னு தள்ளி கிளம்ப டபுள் வீக்ஸ்னா போட்டு டக்கு டக்குன்னு தள்ளி விடுங்க. அன்பா நீ செய்த நட்பெல்லாம் நான் செய்த அன்பின் பலன் சார். அந்த மாதிரி அவங்க மேல அன்பு காட்டுறாங்க சார், அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். பட் ஃபேவரட்டிசம் அப்படிங்கறது நானே பூர்ணிமா கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்க நிக்சனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. நாங்க ஸ்ட்ராட்டஜி பேசும்போது கூட அவங்க சொன்னாங்க நான் வந்து நிக்சனுக்கு சப்போர்ட் பண்ண போறேன்னு. ஒரு ஸ்ட்ரைக்ல கூட ஃபேவரட்டிசம் அதிகமா செய்வது பூர்ணிமா தான் சொல்றீங்களா? நானும் தான் சார். சரி, நீங்க யாருக்கு ஃபேவரட்டிசம்னு உங்களுக்கு தோணுது? ஒரு வாக்குமூலம். நான் வந்து பூர்ணிமாவை வந்து ப்ரொடெக்ட் பண்றேன்னு நினைக்கிறேன் சார். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் கூல் சுரேஷ் எழுந்து நிப்பாட்டினோம்னா சார் ஒரு முட்டை மேட்ரு நடந்தது. அதை பார்த்தீங்கன்னா கேப்டன் தூக்கிட்டு போய் கையிலே கொடுத்து ஊட்டி வேற விட்டுருப்பாரு போல, கையெல்லாம் கழுவி விட்டுருப்பாரு போல, அந்த அளவுக்கு கூட நடந்துச்சு சார் அப்படின்ற மாதிரி நிக்சன் மூஞ்சி அப்படியே செத்து போச்சுடே. நிக்சா நீ இந்த மாதிரி மானங்கட்ட செயல் தான் செய்யற, பூர்ணிமாவுக்கும் மாயாவுக்கும் உட்காந்து எச்சி தட்டி கழுவி கொடுக்குறது, அதுங்களை காப்பி தீயை போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி கேவலமான ஒரு கேப்டன்சியை பண்ண அப்படின்னு சொல்லி அவனை கழுவி ஊத்துறாங்க. என்னமோ நான் கேப்டன்சி வந்து கிழிச்சு தண்ணிடுவேன், எனக்கு அப்படி தெரியும் இப்படி தெரியும், ஒரு மயிறு நீ பிடுங்கல அப்படின்றது பச்சையா தெரியுது. ஏன்னா நீ பேசும்போது நானே நினைச்சேன் நிக்சா அவ்வளோ தூரம் இது பண்றான், அவ்வளோ தூரம் பேசுறான், நிக்சனுக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி பேசுறேன், உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேங்க அசிங்கப்பட்டு தெரியல நினைக்கிறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த பையனோட ஒரு கிளாரிட்டி அவ்வளோ நல்லா இருந்தது ஒரு கேப்டன்சி டாஸ்க் நிற்கும் போது. இப்போ பார்த்தா இவ்வளோ சொம்பு தூக்கிட்டாரு, சொம்பு பையன், அவனை வச்சு நம்ம என்ன பண்றது? நைட்டு வந்து வெங்காயம் இல்லைன்ற ஒரு பிரச்சனை இருந்துச்சு போல. ஆனால் நைட்டு அந்த மொட்டை பொடி மாசு போட்டு தனியாக போட்டு அங்கே மீட்டிங் நடந்துச்சு. கேப்டன் எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் அங்கெல்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்து அங்கேயே தான் வச்சு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தார். கை கழுவி விட்டாரா என்னன்றது தெரியல, அது நான் பார்க்கல. ஆனா அது எத்தனை போய் கொடுத்தாரு அது கேப்டனுக்கு. அந்த முட்டை வந்து நான் லஞ்ச்ல சாப்பிடாத முட்டை சார். அப்புறம் இந்த விஜய்க்கு ஸ்டார் கொடுத்த ஒரு டாஸ்க் மேட்டத்துக்கு ஐயா கமலஹாசன் பேசுறாங்க, பூர்ணிமாவை அசிங்கப்படுத்திட்டாப்ல. நீங்க அப்ப வந்து அவருக்கு டாஸ்க் கொடுக்க, ஏன்னா பூர்ணிமா என்ன பண்ணிக்குது உட்காந்து விஜய் தடைய அவனுக்கு ஓட்டு போட சொல்லிக்குது. அப்ப விஷ்ணுக்காக வந்துட்டு ஒரு ஃபேவரட்டிசம் மேலே வந்து பூர்ணிமா பார்த்தாங்க அப்படின்னா அவன் என்னமோ பெரிய யோகிய சிகாமணி மாதிரி பேசுறா. பூர்ணிமா உனக்கெல்லாம் மானக நிலைமை இல்லையா? ஒரு தப்பை வந்து ஏன் அவ்வளோ தூரம் அதை வந்து உண்மைப்படுத்துறதுக்காக அப்படியே பேசுற, அது வந்து தப்பே இல்லாத மாதிரி உனக்கு கொஞ்சமா சூடு சொரணை இருக்குதா, இல்ல கொஞ்சமா மண்டையில ஏதாவது இருக்குதா, இல்ல எதுவுமே இல்லாம இப்படி பேசுறியான்றதா சுத்தமா தெரியல. மணிக்கும் கத்துன, விஷ்ணுக்கும் கத்துன, இப்ப இங்க ஆறு இருக்காங்க. இப்ப மணிக்கு நான் கத்தல, விஷ்ணு கத்துனால அது எப்படி சார் அவங்களுக்கு ஃபேவரட்டிசம் ஆகும்? அப்ப ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டே சொல்றாரு சார், வாயால சொல்றாரு ஏ விஷ்ணு அப்படின்னு சொன்னாரு சார். பார்த்தேன் சார், ஏ விஷ்ணுனா பேர், அவர் பேர் விஷ்ணு சார், விஷ்ணுன்னு சொல்லாம கஷ்ணு புஷ்ணு. அவங்க ரெண்டு பேரும் போய் அங்க நிக்கும் போது விஷ்ணு அப்படின்னு சொன்னாரு. சோ அப்ப நான் விஷ்ணுக்கு சப்போர்ட் பண்றேன். ஓகே, எனக்கு விஷ்ணு கேப்டன், நானும் அப்ப விஷ்ணுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் ஐயா கமலஹாசன் பண்ணா டூ அப்படின்னு கூட உங்களுக்கு துப்பல மூஞ்சில பூர்ணிமா மூல அது மட்டும் தான் மிச்சம். ஒன்னு ஒரு விஷயத்தை இந்த மாதிரி ஃபேவரட்டிசம் பண்ணா அவருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டா நான் இப்படி பண்ணதுன்னா அப்ப அவங்க பண்ணது என்னது, அர்ச்சனா இப்படி சொன்னதுன்னா அப்ப அது என்னது, நீ அதை ஏன் கேட்கற, நீ ஏன் பண்ணதானே உனக்கு கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு அந்த பூர்ணிமா விளக்காதவர்கிட்ட பதிலே கிடையாது. அப்ப நீ இந்த மாதிரி எல்லாரும் ஈத்தர கேமுக்கெல்லாம் என்னால மட்டும் கொடுக்க முடியாது. ஐயா கமலஹாசன் துப்பாத குறைய கேட்கறாப்ல. அப்ப கூட புரியாம பேசிட்டே இது தயவு செஞ்சு அதுக்கு வெளில போடுங்கடா, ஏன்டா அந்த கொசுவை உள்ள வச்சு உயிரை வாங்குறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது. விஷ்ணு கொடுத்தனும் அதே பாயிண்ட் சொல்லி தான் அங்க மணி கொடுத்தாங்க. அப்ப ஒரு வார்த்தை அர்ச்சனா கேட்கல சார். நீங்க அர்ச்சனா பேசுனதுக்கு பதில் கவுண்டர் அட்டாக் தான் கொடுத்துட்டு இருக்கீங்களே தவிர வேற யாரும் அதை ரைஸ் பண்ணல. அதே மாதிரி அர்ச்சனா வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, அர்ச்சனா நீங்க எப்படி இதை பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு இந்த கேங்ல வந்துட்டு மணிக்கு 3 ஸ்டார் இருக்கு, அதனால விஷ்ணுக்கு 2 ஸ்டார் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலையை வந்துட்டு பூர்ணிமா பார்த்தாங்க அப்படின்னா பூர்ணிமா மூஞ்சி ஒன்றும் ஓடல. அப்ப அவங்க பண்றது எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் தான் அப்படின்ட்டு பாயிண்ட் பேசும்போது வந்துட்டு அதில் பாயிண்ட் அர்ச்சனா கூட பெருகலாம். அந்த அளவுக்கு பாயிண்ட் தூக்கி அடுக்கு 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 அடுக்குது அர்ச்சனா. அர்ச்சனா மாதிரி பாயிண்ட் வைக்கவே முடியாது போல பிக் பாஸ்ல வேற யாராலையும்.
மணிக்கு அங்க 3 ஸ்டார் இருக்கு. இது ஸ்ட்ராட்டஜினே வச்சுக்கோங்க. அதனால இங்க விஷ்ணுக்கும் 3 ஸ்டார் இருக்கணும். அதாவது அந்த அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குரூப்புக்கு ஒரு 3 ஸ்டார் இருக்கு, இங்கேயும் 3 ஸ்டார் இருந்ததுன்னா டேலி ஆயிடும் 2 குரூப்பும். அதுக்கப்புறம் ஐயா கமலஹாசன் திட்டி முடிச்சுட்டு வெளியில போயிட்டாப்ல, பிரேக்குக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பூர்ணிமா உட்காந்துக்கிட்டு நீங்க பண்ணது அப்படின்னா அப்படியே முட்டா விட நீ பண்ணது தப்புன்னு சொல்றாங்கல்ல, அது அர்ச்சனா சொல்லுது ராங்னு சொல்லிட்டோம்னா அதை விடுங்க. அது வந்து எதுக்கு ஆர்கியூ பண்ணி அதை வந்து இது பண்றீங்க, செஞ்சது கரெக்ட் மாதிரியே பேச விரும்புறீங்க, மூடிட்டு போங்க அப்படின்னா விஜய் கூப்பிட்டு பேசுனா விஜய் அசிங்கமா எல்லாருமே அப்படி போறீங்க, நின்று பேசுங்க. ஓன்ட்டு நின்று பேசுறதா உன் மூளையில சரக்கே இல்லை அப்படின்னு மாணவ பாயிண்ட் உட்காந்து நாங்கள் பேசணும் அப்படின்னு எல்லாரும் போறாங்க. இதோட உன்னை யாராவது அசிங்கப்படுத்த முடியும்? உனக்கு ஈனமான இருந்தால் கொஞ்சமா மூடிட்டு உட்கார. நீ விளாட்றதா சரியில்லைன்னு வீடே சேர்ந்து கழுவி ஊத்துதே, அப்புறம் எதுக்கு மானங்கிட்ட வேலை பார்க்குறேன்? டாஸ்க் பேஸ் பண்ணி உனக்கு தான் ஸ்டார் வரணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு சொன்னதே தினேஷ் தான். சோ அன்னைக்கு மணிக்கு ஸ்டார் கொடுக்கும்போது இத பத்தி நீங்க ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. அவங்க ஃபேவரட்டிசம் காட்டுறதுனால தான் நான் வந்து அந்த குரூப்ல நான் இல்லையே. அந்த ஸ்டாருக்கு அன்னைக்கு நான் எனக்கு அந்த ஸ்டார் வராம மணிக்கு இருந்தா கண்டிப்பா கேட்டேன். அதுவும் தப்பு தானே? ஆமா, ஆஃப் கோர்ஸ் தப்பு தானே. அதான் நாங்க சொன்னா நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலையே. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கடைசியா இந்த வார்த்தையோட நாமினேஷன் அப்படின்னு இப்படி திருப்புறாரு அப்படி திருப்புறாரு, அப்படி விளாட்றாரு இப்படி விளாட்றாரு. விளையாட்டு கடைசியில் ஜோவிகா வரீங்களா சார், இந்த வர சார் அப்படின்னு ஜோவிகா கிளம்பிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இல்லையா ஒரு வழியா ஜோவிகாவோட அந்த இதெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் ஐயா ஒரே ஒரு வாட்டி உங்களை கட்டி பிடிச்சிக்கிறேன் ஐயா, எங்கள் அம்மா அப்படி சொன்னீங்க, நாங்கள் மல்லிகை சாமான் இப்பெல்லாம் இருந்திருக்கோம், எல்லாரும் பார்த்துருங்க விசித்திரமா இருக்காங்க அப்படி இப்படின்னு அது ஒரு கெத்தாக பேசிட்டு போச்சு. உள்ள இருக்குதுங்கெல்லாம் பீதியிலே உட்காந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுறது, முடிஞ்சு போச்சு. ஜோவிகா போயிட்டு வாங்க, டாட்டா, உங்கள் அம்மா போய் பாருங்க. உங்கள்கிட்ட இருந்து ஒரே ஒரு ஹக் கிடைக்குமா சார்? தேங்க்யூ சார். Thank you. All the very best. தேங்க்யூ சார். Enjoy your dinner. தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் இந்த பூர்ணிமா மாயா எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க. விஜய் விளையாடுற கேம் வந்து ரொம்ப அக்லியாக இருக்குது, உன் மூஞ்சும் அக்லியாக இருக்கும், உன் எண்ணங்களும் அக்லியாக இருக்குது, உன்னை நாங்கள் என்ன பண்ணுறது, பரவாயில்ல உள்ளே வச்சுக்கிட்டு தானே இருக்கோம் பூர்ணிமா, நீ எல்லாம் தயவு செஞ்சு பேசாத பூர்ணிமா, தயவு செஞ்சு அமைதியாக இருந்து தொலை. உன்னை இந்த கண்டென்ட்டுக்காக உள்ளே வச்சு எங்கள் உயிரியை சேர்த்துலாம் வாங்குறாங்க. நம்ம ஒரு நாகரிகமாக ஒரு ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக ஷோ எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா உன்னை திட்டுறதே ஒரு வேலையை வச்சு நாங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. நாங்கள் செய்கிற வேலை அவ்வளோ மனக்கட்டத்தனமாக இருக்குது. அக்லி கேம் என்ன விஜய் விளையாடுற, நீ விளையாடுறது தான் அக்லி கேம், நீனும் மாயா விளையாடுறது பச்சை அக்லி கேம். அதனால் மூடிட்டு வேலையை பாரு, விஜய் குறை சொல்கிறதுல நிப்பாட்டு. என்னது அக்லியான கேம் என்கிட்ட விஷ்ணுக்கு போடுன்னு சொல்லிட்டு உள்ள வந்து நான் காலை தட்டினதுக்கு நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன்னு நீங்க பேசினது அக்லியான கேம். அதுக்கு செம்மையா டென்ஷன் ஆகி வேற மாதிரி விஷ்ணு அந்த மாதிரி என்னால் பேச முடியாதா? அதெல்லாம் கொஞ்சம் அன்னெசரியா இருந்துச்சு அவர் பேசுற வார்த்தைகள். அதுக்கப்புறம் விசித்ரா வந்துட்டு விஜய்ட்டு வந்து கேட்குறாங்க, நீ வரும்போது இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன், நீங்கள் இப்படி கேம் பரதேசி பையன் நிக்சனோட பெரிய கூத்தா இருக்குங்க, பிக் பாஸ் எனக்கு சோறு போடுது நேசி ரூமில் வைக்கிறச்சும் எல்லாம் இது பண்ணிட்டு இங்கே என்ன ஏன் வேணாலும் பேசணும்னா ஆவடி வாங்கடா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வச்சு செஞ்சிடும். என்ன நீ ஆவடியில் அவ்வளோ பெரிய ரவுடியா, நீ அப்படியே சென்னை மாநகரத்தில் ஆவடியில் மிகப்பெரிய ரவுடி நிக்சன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கா? ஆனால் அன்னைக்கு தான் நான் ஐயா கமலஹாசன் சொன்னாப்ல, டே நீ நல்ல பையனா இப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒருத்தர் சொன்னாலே இப்படி ஆயிடக்கூடாதுன்னு மற்றவங்க சத்தம் போடுறாங்க. எவ்வளோ ஆகணும் ஆவடி போனா கீஸ்டல் ஆவடிக்கு இது பண்ணுறேன், நாகரிகமாக பேசுகிறா, கொஞ்சமாவது ஒரு கலைத்துறையை சார்ந்த மாதிரி பேசு. அதை என்ன சொல்கிற விசித்ரா சொல்கிற மாதிரி லோக்கல் ரவுடி மாதிரி பேசாத, உன் எண்ணங்களை மாற்று, உன் சிந்தனைகளை மாற்று, நான் எப்படிப்பட்டவன் அப்படின்ற மாதிரி பேசணும். இன்னும் ஆவடிவா மூஞ்ச கீசிரன் வாய கீசிரன்ற மாதிரி சொல்கிறது. பிரதீப் இப்படி பேசினா இருந்தால் அவரை தூக்கி போட்டாங்க, விஜய் இப்படி பேசினா தான் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க, இப்படிலாம் நடக்குது. அப்படி நம்ம முட்டத்தனமாக பேசுகிறேன், அதையும் வேற பிக் பாஸ் வெளியில் காட்டுது. எதுக்கு உனக்கு ஆப் படிக்கிறதுக்கு தான். அப்போ மூடிட்டு நிக்ஸா இருனா கேட்டு தொலை மாட்டேன். 63 நாள் இருந்திருக்கீங்க, நீங்க என்னடா பண்ணீங்கன்றது தானே நல்ல கேள்வி. இல்ல நீங்க என்ன பண்றீங்கன்றது அதை விட்டுருங்க. என்ன பண்ணணும் இங்க, என்ன பண்ணிட்டீங்க நீங்க? அதுக்கப்புறம் விசித்ராவுக்கு இருக்க முடியல. தினேஷ் வந்து நீங்க எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம்ல, அவர் ஒரே வார்த்தையை சொல்றாரு, நீங்க அந்த ஜெயிலுக்கு போற மாதிரி இல்லை, நீங்க நிறைய அசிங்கமா பண்ணீங்க, அதனால தான் சொல்றது பாத்ரூம் போவா இங்க போவா அங்க போவான்ற கேட்டதா அவர் மென்ஷன் பண்ணி திட்டுறாப்ல. அதெல்லாம் புரியாம விசித்ரா கோவம் வந்துச்சுன்னா யார் எப்படி வேணாலும் பேசுவீங்க, அப்ப தினேஷும் கோவம் வந்தா அப்படிதான் பேசுவாப்ல. அப்படி ஆமா கிரிஞ்சுன்றீங்க, டீசென்சி டெக்கோரம் சொல்றாங்க, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணல. கண்டிப்பா அதெல்லாம் வந்து ஓவரா இருந்துச்சு. அதெல்லாம் நீங்க பேசுற அலிகேஷன்ஸ் ரொம்ப ஓவரா இருந்துச்சு. ரூல பிரேக் பண்ணாங்க சொல்லுங்க. கேப்டன் ரூல வந்து கேட்கல, அவங்க மதிக்கல, அவங்க வந்து வெளியில நான் என்ன வந்து டெக்கோரன் போற அளவுக்கு என்ன பண்ணேன்? நான் ஒண்ணுமே நான் பண்ணல. இன்னைக்கான எபிசோட்ல ஒரு வழியா ஜோவிகா வெளில வந்து மேட்டர் முடிச்சாங்க. நாளைக்கு என்ன நடக்குது என்ன ஏது அப்படின்றத புது கேப்டன்ஷிப் விஷ்ணுவோட நடக்குது என்ன ஏது அப்படின்றத அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சந்திப்போம். மறக்காம கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அன்போடு கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.